வணக்கம் நண்பர்களே! நான் உங்கள் நண்பன் இளங்கோ. நம்ம இப்ப இருக்கிற இடம் தருமபுரி. தருமபுரியிலிருந்து பாலக்கோடு, ராயக்கோட்டை வழியாக நெரலூரு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போகக்கூடிய இந்த 4 வழிச்சாலை பத்தின ஒரு சின்ன பதிவு தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே இந்த வழி பத்தின ஒரு பதிவு குடுத்திருந்தோம். அந்த பதிவுல ராயக்கோட்டை வரைக்கும் கிட்டத்தட்ட முழுமையாகவே 4 வழிச்சாலை போட்டாங்க அப்படின்ற பதிவு குடுத்திருந்தோம். ராயக்கோட்டையிலேருந்து அந்த பக்கம் நடக்கக்கூடிய சாலை பணிகள் குறித்து இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நம்ம இருக்கிற இடம் ஹலசீபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். இந்த ஹலசீபம் பைபாஸ், அதாவது ஊருக்குள்ளே போய் போகக்கூடிய பழைய வழி இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ள நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம இருக்கிற இடம் ஹலேசீபம் பைபாஸில் இந்த மலைப்பகுதி தான். இந்த மலைப்பகுதி எவ்வளோ உயரமாக இருக்குது பார்த்தீங்களா? இது மலை இல்லை, சும்மா ஒரு கரடு மேடு. இந்த இடத்துல ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து வெட்டி எடுத்து அதுக்கப்புறம் வந்து சமன் செய்யும் பணிகள் வந்து நடந்து வந்துட்டுருக்கு. இந்த இடத்துல இன்னும் சாலை பணிகள் போடலை. இந்த மலைகள் இருபுறம் மேடு இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி எடுத்துகிட்டு இன்னும் வந்து நிறைய இடத்துல சமன் செஞ்சு உங்களுக்கு பார்க்கும்போது நிறைய தெரியும் நினைக்கிறேன். நிறைய மேடு பள்ளங்கள் இருக்குது. இதெல்லாம் சமன் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து சாலை போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது அதுக்கு அடுத்ததான் அந்த ஹலசீபம் பார்த்துட்டு இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா உத்தனப்பள்ளி இருக்கு இல்லைங்களா, உத்தனப்பள்ளிக்கு முன்னாடி வந்துட்டோம். அதாவது உத்தனப்பள்ளி இது வந்து பழைய ரோடு கிடையாது. இதுவும் வந்து பைபாஸ் இந்த 4 வழிச்சாலைக்காக புதுசாக போட்டிருக்கிற இந்த சாலை தான். அதுக்கப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒசூருக்கு முன்னாடி வந்துட்டோம். இந்த இடம் பேர் எனக்கு சரியாக தெரியல. இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் பகுதி, ஒரு வனப்பகுதி. நல்ல ஒரு அருமையான வனப்பகுதி. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரோடு வேலை ஆகலை. தற்பொழுது தற்காலிகமாக ரோடு போட்டிருக்காங்க. ஆனால் இந்த முழு அளவில் வேலை ஆகலை. கூடிய சீக்கிரம் வேலை நடந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்ததான் இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒசூர் பக்கத்துலேயே நம்ம வந்துட்டோம். இந்த இடம் தெரியுது பார்த்தீங்களா? இந்த ரோட்டில் அந்த போர்ட்லேயே போட்டிருப்பாங்க பாருங்கள், ஒசூர் 12, பெங்களூர் 50 கிலோமீட்ரு. சரிங்களா? இது நேராக போனாலும் நம்ம போயிட்டு ஒசூர் போகலாம். அப்படி இல்லைனாலும் இந்த சைடு இந்த உள்ளே இருக்குது இல்லைங்களா, அங்கே இந்த வழி வரும் பாருங்கள். இந்த இடத்துல கொஞ்சம் கீழே போயிட்டு வலதுபுறம் போனோம் அப்படின்னா அங்கேருந்து ஒசூருக்கு போகலாம். அது கிருஷ்ணகிரி ஓல்டு பெங்களூர் ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல போய் ஜாயிண்ட் ஆகும் அந்த பாதை. அங்கே போய் சேர்ந்துடும். ஆமாம், இதோ வந்துச்சு பாருங்கள் அந்த இடம். இதோ இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, இந்த இடத்தான். அதாவது லெஃப்ட்டு போனோம் அப்படின்னா ஒரு ஊருக்கு போய் சேரும். அந்த ஊர் பேர் தெரியல. ரைட் சைடு அங்கே போகுது இல்லைங்களா, அந்த டர்னிங்கில் போனோம் அப்படின்னா அதான் அந்த ஆட்டோ போகுது பாருங்கள். அந்த ஆட்டோ போகிற வழியில் போனோம்னா அங்கேருந்து பெங்களூர் போகலாம். இந்த இடத்தெல்லாம் தாண்டிட்டு போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கும் பணிகள் வந்து நடந்து வந்துட்டுருக்கு. இது எதுக்குன்னு தெரியல, நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன். தற்பொழுது இந்த இடத்தையும் தாண்டி இந்த இடம் பாருங்கள். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹலசீபமில் நடந்த மாதிரி இதுவும் ஒரு கரடு மேடு. இந்த இடத்துலையும் இருக்கக்கூடிய இந்த கரடு மேடை வந்து அழகாக குடஞ்சி எடுத்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தார் சாலை அமைச்சிருக்கிறாங்க. பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குது. தார் சாலை அமைச்சிருக்கிறாங்க. இருபுறங்களும் அந்த கரட்டு மேடுன்னு நினைக்கிறேன், அதை வெட்டி எடுத்துகிட்டு இங்கே வந்து தார் சாலை அமைச்சிருக்கிறாங்க. இன்னொன்று அந்த இருபுறங்களுக்கும் நடுவில் தெரியுது பார்த்திங்கன்னா வெள்ளையா, அந்த இடத்துல அந்த பூச்செடி வைக்கிறதுக்காக தடுப்பு கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுவுமே இன்னும் கட்டாமல் இருக்கிறாங்க. இந்த வழியாக நம்ம போனோம்னா இங்கேருந்து நேராக நெரலூர் போயிடலாம். இது வந்து ஒரு சரியான ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்டாக நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா தருமபுரியிலேருந்து பெங்களூர் போகிறதுக்காக இருந்தாலும் சரி, ஒசூருக்கு போகிறதுக்காக இருந்தாலும் சரி, நம்ம கிருஷ்ணகிரி போயிட்டு கிருஷ்ணகிரியிலேருந்து சுற்றிட்டு வருவோம். அதுக்கு பதிலாக இது ஒரு மாற்று வழியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நேரமும் குறையும். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா எரிபொருள் சிக்கனமும் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த சாலை பணிகள்லாம் முழுசாக முடிஞ்சு அதுக்கப்புறம் வரும்பொழுது தான் என்னென்ன சிக்கனம் ஆகுது, என்னென்ன செலவு குறையுதா, நேரம் குறையுதான்றது நமக்கு முழுசாக தெரியும். இப்போ தெரியுது பாருங்கள், அந்த இடத்துல அங்கே பாருங்கள் ஒரு சின்ன ரோடு தெரியுது பார்த்திங்கன்னா, வண்டி போகுதுங்க. அது வந்து பழைய ரோடு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக போட்டுட்ருக்கிற 4 வழிச்சாலை பைபாஸ் ரோடு.
இதோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து இதுவும் நெரலூர் போகிற ரோடு தான். இந்த இடத்துல வந்து ஒரு உயர்மட்ட மேம்பாலம் வந்து கட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த மேம்பாலம் நீங்கள் எதுக்காகன்னு கேட்கலாம். அந்த நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ரயில் ரோடு, அந்த ரயில் ரோடு வந்து அதாவது சேலம்லேருந்து தருமபுரி, ராயக்கோட்டை வழியாக ஒசூருக்கு போய் அப்படியே அங்கேருந்து பெங்களூருக்கு போகக்கூடிய அந்த ரயில் ரோடு தான் நம்ம பார்த்தோம். அந்த ரயில் ரோடு போகிறதுனால மேலே வந்து ஒரு உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கும் பணிகள் வந்து தொடர்ந்து நடந்து வந்துட்டுருக்கு. அந்த மேம்பாலம் கட்டுற பணிகளை பார்த்துட்டு அங்கேருந்து நேராக அப்படியே நம்ம வண்டி வந்து ஒசூர் நோக்கி இப்போ பயணமாக போயிட்டுருக்குது. அந்த ரயில் பாதையில் நம்ம ட்ரெயினில் பயணிக்கும் பொழுது இந்த மேம்பாலம் நடக்கிற பணிகள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஆமாம், தற்பொழுது இந்த ஒசூர் வழியாக நம்ம ட்ரெயினில் போகும்போது அந்த பாலம் நடக்கிற வழிகளையும் நீங்கள் அழகாக பார்க்கலாம். தற்பொழுது நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, ஒசூருக்கு இன்னும் ஒரு 7 முதல் 8 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, கிட்டத்தட்ட ஒசூர் பக்கமாக வந்தாச்சு. இந்த இடத்துல பாருங்கள், ஏதோ ஒரு மேம்பாலம் காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். அதற்காக தான் இந்த பில்லர் தூண்லாம் நிறையா அடுக்கி வச்சுருக்காங்க. ரெண்டாவது இந்த மாதிரி மண் வந்து நிறைய கொட்டி வச்சுருக்காங்க. ஆமாங்க, சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஒரு மேம்பாலம் வருது. இந்த இடம் கரெக்டாக எந்த இடம், அந்த பஸ்ஸு போகுது இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா கிளமங்கலத்துக்கு போகிற வழி. இதுவும் இந்த கார் போகிற வழியில் போனோம்னா நேராக ஒசூர் போயிடும். இப்போ இந்த கிளமங்கலம் இந்த வழியில் இருக்கக்கூடிய ஒரு உயர்மட்ட மேம்பாலத்தை இன்னொரு ஆங்கிலேருந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம். இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நேராக இங்கேருந்து நம்ம ஒசூருக்கு போயிட்டுருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, இந்த இடம் என்ன இடம், அதான் இது வந்து பழைய ஏற்கனவே ஒசூர்லேருந்து கிளமங்கலத்துக்கு போகக்கூடிய பழைய சாலை இங்கே இருந்தது தான். இருவழிச்சாலையாக இருந்தது. தற்பொழுது இந்த இடத்துல 4 வழிச்சாலை அகலப்பணி நடந்து வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு உயர்மட்ட மேம்பாலமும் வந்து நடந்து கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதையும் நம்ம பார்த்தோம். இந்த மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா பாலத்துக்கு பக்கவாட்டு சுவர் இருக்கு இல்லைங்களா, அதை அமைக்கிறதுக்காக போட்டிருக்காங்க. இதோ இந்த ரோடு தெரியுது பார்த்திங்களா, இதுதான் பழைய இருவழிச்சாலை. அதாவது ஒசூர்லேருந்து கிளமங்கலம் போகிறதுக்கு உண்டான பழைய சாலை. எவ்வளோ சின்னதாக இருக்குது இல்லைங்களா. இனிமேல் வந்து இந்த 4 வழிச்சாலை பெருசாக போட்டாங்கன்னா நீங்கள் சல்லுன்னு போகலாம், கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரம் இந்த ரோடை போட்டுருவாங்க. இருபுறங்களும் வலது மற்றும் இடது இருபுறங்களும் பார்த்திங்கன்னா சாலை விரிவாக்கத்துக்காக வீடுகள் மற்றும் இருந்த கடைகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நிலங்களை வந்து கையகப்படுத்திகிட்டு இருக்காங்க. நிறைய இடங்களில் வந்து நிறைய அந்த ரோடு போடுறதுக்கு உண்டான எல்லை குறிப்பிட்டு வச்சுருப்பாங்களா, அதுக்குள்ளே இருந்த வீடெல்லாம் இடிச்சிட்டாங்க, கடைகளையும் எடுத்துட்டாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. சீக்கிரம் முடிஞ்சு அப்படின்னா இந்த பகுதிகள்லையும் சாலை பணிகளை விரைவாக ஆரம்பிச்சிருவாங்க. அதற்கு பண்ணும்பொழுது அதற்குண்டான பதிவு நம்ம வருங்காலங்களில் நம்ம சேனலில் வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம், கிட்டத்தட்ட மத்திகிரி 4 வழிச்சாலை, அதாவது மத்திகிரி கூட்ரோடு கிட்ட நம்ம வந்துட்டோம். இதோ ஆமாங்க, கிட்டத்தட்ட வந்தாச்சு. இதோ இந்த லெஃப்ட்டில் மண் கொட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல அந்த வழியாக தான் அந்த நெரலூருக்கு போகிற 4 வழி புதிய பாதை வந்து போகுது. நம்ம இப்போ போயிட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பழைய சாலை தான். அதை வந்து கொஞ்சம் அகலம் பண்ணி கொஞ்சம் சிறப்பாக போட்டிருக்காங்க. நடுவில் அந்த பூச்செடி மரங்கள்லாம் வச்சு. மக்களே, நம்ம இப்போ வந்து மத்திகிரி 4 ரோடுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து லெஃப்ட் எடுத்தோம்னா தேன்கனி கோட்டை, நேராக போனால் அத்திப்பள்ளி. இங்கேருந்து அப்படியே ரைட் சைடு வலதுபுறம் போனோம்னா நேராக ஒரு 4 கிலோமீட்டர் நினைக்கிறேன் ஒசூர் வந்துடும். ஆமாம், உண்மையாலுமே இது வந்து இந்த தருமபுரியிலேருந்து நெரலூருக்கு போகக்கூடிய இந்த வழி நேஷனல் ஹைவே 844 ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். கூடிய விரைவில் அந்த ப்ராஜெக்ட் முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பெட்டியில் தெரிவிங்க. இது போன்ற பதிவுகளை பார்ப்ப நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.